பவானியில் 1300 ஆண்டுகள் பழமையான செல்லியாண்டி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஆயிரக்கணக்கான பக்தர்களின் ஓம் சக்தி பராசக்தி என்ற சக்தி கோஷத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானியில் மிகவும் பிரசித்தி பெற்ற செல்லியாண்டி அம்மன் திருக்கோவில் உள்ளது. 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இறுதியாக கடந்த 2007ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் கும்பாபிஷேக விழா நடத்த முடிவெடுக்கப்பட்டு கடந்த ஒரு வருடமாக பணிகள் நடைபெற்று வந்தன. பணிகள் அனைத்து முடிவுற்ற நிலையில் கடந்த வியாழக்கிழமை தீர்த்தக்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கின. கடந்த 3 தினங்களாக 5 கால யாக பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை 6ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. யாக பூஜைகள் முடிவுற்று கும்ப கலசங்க அனைத்தும் ஊர்வலமாக கோபுர உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் போது பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். தொடர்ந்து செல்லியாண்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதன் காரணமாக பவானி நகரில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருந்தது. 200க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.